ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓட்ஸ் பார் அவன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே அவன் இல்லாமல் ஓட்ஸ் பார் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இதெல்லாமே சேர்ந்து அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் 1/3 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தில் உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு ஃப்ரை பேனில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் தேங்காயில் அந்த ப்ரௌன் கலரில் உள்ள தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேரட் துருவுறதில் துருவி எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த தேங்காய் ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக தேங்காயோட வறுத்த வாசனை வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூட 100 கிராம் அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க. 100 கிராம் தேன் அப்படிங்கிறது 1/3 கப் அளவுக்கு வரும். அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும். இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு டிசானோ ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை இது கூட சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காயிலேருந்து அரை கப் அளவுக்கு தேங்காயை இப்போ சேர்த்துக்கலாம். மீதி கடைசியாக மேலே தூவுறதுக்காக வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு கட் பண்ண நட்ஸை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், அந்த பட்ரு, தேன், நாட்டு சக்கரை இது எல்லாமே இந்த ஓட்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம பேக்கிங் ட்ரேயில் மாற்றிடலாம். நான் பேக்கிங் ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இதை நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை எடுத்து வச்சுருந்தோம். அதை நம்ம மேலே தூவிக்கலாம். இந்த தேங்காயை மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அவன் 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். மிடில் ரேக்கில் வச்சுக்கோங்க. 170 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலிமெண்ட் ஆனில் வச்சுக்கோங்க. 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம்.
இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.